வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தோசை பார்த்துக்கோங்க. தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், அப்புறம் மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு தான் மக்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னறீங்களா, இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் செஞ்ச இட்லி பொடி தான். அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க, நல்லெண்ணெய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் மக்களே, 2 தோசை வச்சுருக்காங்க. அப்படியே அந்த தோசையை கொஞ்சம் லைட்டாக அப்படி பிச்சு எடுத்து ஃபஸ்ட்டு இந்த இட்லி பொடியை டேஸ்ட் பண்ணிடுவாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஓஹோ, அருமையாக இருக்குது மக்களே, வேறு லெவல் டேஸ்ட்டு. அது ஏதோ போட்டிருக்காங்க, இதில் என்ன போட்டிருக்கா மக்களே, இந்த இட்லி பொடியில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு போட்டிருக்காங்க அதிகமாக. அதனால் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. ஆஹா, சரியான டேஸ்ட்டு மக்களே. அடுத்தது சாம்பார், கத்தரிக்காய்லாம் போட்டு ஒரு பருப்பு சாம்பார் வச்சுருக்காங்க. ஆஹா, அருமையாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இட்லி தான் பார்த்துக்கோங்க. பட் எனக்கு இட்லி வேணான்னு நான் சொல்லிட்டேன். அதனால் எனக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டாங்க மக்களே. சாம்பார் அருமையாக இருக்குது. மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை தோசை பார்த்துக்கோங்க, முட்டை போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சு மீன் குழம்பு மக்களே. பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. அருமையாக இருக்குது மக்களே. மீன் குழம்பு அருமையாக இருக்குது மக்கள் சாப்பிட்றதுக்கு. அருமை. அருமையாக இருக்கு மக்கள். மக்களே, பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடக்குது. அதனால தான் நான் எதுவுமே பேசலை. பாருங்கள் மக்களே, மீன்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே மீன் குழம்பு எல்லாத்தையும் ஒரு லைட்டாகும். மிளகாய் போதும். சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்லாம் போட்டு அட்டகாசமாக வச்சுருக்காங்க.
வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் மக்களே. சாப்பிட்டு முடிக்க போகிறோம் மக்களே. லாஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு முடிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.